5 ஆண்டு காலமா டென்ஷனாக நாங்கள் மக்களுடைய பிரச்சனை. ஆனால் நீங்களாம் ரிலாக்ஸா இருக்கீங்க, அதான் ஆச்சரியமா இருக்கு. எங்களுக்கு ரிலாக்ஸா இருக்கீங்க, நீங்களா ரிலாக்ஸா இருக்கிய, நாங்களும் டென்ஷனாக தான். இந்த ஐஏஎஸ் இருக்கின்ற மேடையில் இருக்கின்ற இங்க மக்கள் இருக்கின்ற அதிகாரிகள்லாம் டென்ஷனா இருப்பாங்க. மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, உறுப்பினர் சொன்னாரு இன்னைக்கு காலையில நேற்று நைட்டும் சரி இன்னைக்கு காலையிலும் சரி முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் இன்னைக்கு ஒரு சின்ன வாய்க்கா பிரச்சனை கூட போன் அடிச்சு அதை உடனே சரி செஞ்சாச்சான்னு கேட்கக்கூடிய ஒரு முதலமைச்சராக தான் இருக்கிறார். உங்களோட நீங்களாவது 5 வருஷம் டென்ஷன், நாங்க தினந்தோறும் டென்ஷன்ல இருக்கிறோம். எதுலயோ எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் எங்களுக்கு அப்படி ஒரு பயம் இருக்குது. மாண்புமிகு அமைச்சர் பிஸியா தான் இருக்கார். அவர் பிஸியா இருக்கார். ஏன்னா எல்லா கட்சியும் தொண்டார் அவர் பார்த்து புதுசாக வந்த இயக்கம். நாங்கள் 96 நாங்களாம் மந்திரியாகும் போது எங்களுக்கு அதே போல தான் இளைஞர்களும் வந்து எங்களை கேட்பார்கள். இனிமேல் தான் உங்களுக்கு தெரிய போகுது. பாருங்க, மேலே எதிர்பார்க்க போது பேசும்போது பேசுவது எளிது, ஆக நடத்தும் போது தான் தெரியும் கஷ்டங்கள். பாருங்க, இன்னும் கொஞ்சம் 3 மாசம் தான் ஆயிருக்கு. இப்ப பாருங்க, விவசாயிகள் போராட்டம் இல்லாமலே 5 ஆண்டு காலம் வாழ்ந்தார்கள். அதை பாராட்டணும். 5 ஆண்டு காலம் தமிழகத்திலே விவசாயிகள் போராட்டம். நானும் முதலாக தஞ்சையில போய் விவசாய கருத்து கேட்பு கூட்டத்தை நடத்தும் போது எப்படி வெடித்தது, அதை தாங்கி ஒன்னொன்னாக இன்னும் சொல்ல போனா இங்க இருக்கின்ற அமைச்சர் பெருமக்கள். நேரு பெரிய விவசாயி, மாடெல்லாம் வளர்க்கிறாரு, மாடு கிட்டத்தட்ட 1000 மாடு வளர்க்கிறாரு. விவசாயம் 1000 ஏக்கர், வாழை தென்னை மரம் எல்லாம் நெல். அதே போல வேலு அவர்கள் டிராக்டர் ஓட்டுவார், பூஜை அண்டை வெட்டுவார், வயல்ல அண்டை வெட்டுவார். நீங்க செங்கோட்டையனு மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களை, மாண்பு உறுப்பினர்களை சிக்கலுக்கு விட்டு விடக்கூடாது. ஏனென்றால் சீலிங் இருக்கிறது, அதை மாட்டி விடுவாங்க. ஆயிரக்கணக்கான சரிங்க, அப்ப இருந்தது. இப்ப செங்கோட்டைக்கு எவ்வளவு கணக்கு பார்த்தா தெரியும். அமைச்சர் செங்கோட்டை அவரு சென்னை விவசாயி. அவர் போன சட்டத்துறை அமைச்சர் அவர்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் போற போக்கில் அப்படியே நகைச்சுவையோட சிரிச்சுக்கிட்டே போராட்டங்கள் இல்லாத ஒரு ஆட்சின்னு சொன்னாரு. போன ஆட்சியில விவசாயிகள் போராட்டம் பண்ணி அவங்க மேல குண்டாஸ் போட்ட அரசு போன அரசு. எத்தனை பேர் குண்டாஸ் போட்டு அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு தெரியும். விவசாயிகள் போராட்டம் கடுமையாக அடக்கப்பட்டது, எல்லா இடத்திலும் அடக்கப்பட்டது. அவ்வளவு வழக்குகள் இன்னும் நிலுவையில் இருக்குது. அவ்வளவு பேர் நிலுவையில் உள்ள வழக்குகளை வாபஸ் பெற சொல்லி போன வாரம் தான் விவசாயிகள் சார்பாக பெரிய கோரிக்கையும் வைக்கப்பட்டது. சோ அதை இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். நன்றி. உறுப்பினர் நீங்க பேசலாம். பேரவைத் தலைவர்களே, அவர் எந்த போராட்டம் தெரியாம பேசுறாரு. அது திருவண்ணாமலை சிப்காட்ல எடுக்கும் போது நடந்த போராட்டம், அதை பத்தி அவர் பேசுறாரு. விவசாயிக்கு நெல் விலையை உயர்த்தி அந்த வயலை உயர்த்தி இது கேட்கவே இல்லை. வறட்சி, திடீர் மழை பெய்யும். எங்க ஆட்சியில திடீர் உங்க ஆட்சியில மழையே பெய்யல. எங்க ஆட்சியில திடீர் மழை பெய்யும். திடீர் மழை பெய்ஞ்சு திடீர் விவசாயம் எல்லாம் பாதிக்கப்பட்டு உடனே முதலமைச்சர் அன்றைய முதலமைச்சர் அங்கே போய் பார்த்து நாங்க ஓடி போய் மழை பெஞ்சா நாங்க போய் ரோட்ல நானும் சக்கரை பண்ணி நிக்கணும். ஆக போய் எங்க தஞ்சை டெல்டா போய் தான் நிற்போம். ஆக இருந்து இப்ப மக்கள் விவசாயிகள் போராட்டத்தில் உட்காரல. பச்சை துண்டுடைய அதிகம் எங்களுடைய ஆட்சி தான். பச்சை துண்டு அதிகமாக வளர்ந்தது. விவசாயிகள் சங்கம் நிமிர்ந்து நடந்தார்கள். ஆனா இப்ப விவசாயிகள் ஆட்சி பொறுப்பேற்ற நீங்க சொன்னீதான். ஏன்னா முதலமைச்சர் சொன்னார்ல, நாங்க ஆட்சிக்கு வந்தால் நான் விவசாய விட்டு பிள்ளையாக பிறப்பேன்னு சொன்னார்ல, அது மக்கள் மனசுல இருந்து. அதான் மாற்றத்தை ஏற்பட்டு சரி இவங்க தான் கொடுத்தாங்க, எடப்பாடி தான் கொடுத்தாரு, இந்த ஆட்சி இந்த ஆட்சி வந்து ஒரு புது ஆட்சி வந்தா எதாவது அள்ளி கொடுப்பாங்கன்னு பார்த்தா இப்ப கிள்ளி கொடுத்துருக்காரு நெல். நாங்க 2550 ரூபா கொடுத்தோம் நெல்லுக்கு விலை, இப்ப 2750 ரூபா கொடுத்தாங்க, 200 ரூபாய் ஏற்றி கொடுத்துருக்காங்க. நீங்க சொல்றோம். மாண்பு பேரவைத் தலைவர்களே, மாண்பு முன்னாள் அமைச்சர் அவர்கள் பேசுகிற போது சொன்னார்கள், இதுவரையிலும் சரித்திர வரலாற்றில் டன்னுக்கு 4000 ரூபாய் கொடுத்த சரித்திரம் முதலிலே தமிழ்நாட்டில் நடைபெற்றிருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்திருக்க வேண்டும். அது முதலமைச்சர் போர் அறிவித்திருக்கிறார். நெல் விலையும் அதே நேரத்தில் உயர்த்தியிருக்கிறார். உங்களை காட்டிலும் 2 மடங்கு உயர்த்தியிருக்கிறார்கள்.
ஆகவே ஒரு வரலாற்றை இன்றைக்கு தமிழ்நாட்டில் படைத்திருக்கிற ஒரு முதலமைச்சராக, விவசாயியை வாழ வைக்கிற முதலமைச்சராக இன்று இருக்கிறார் என்பதை நாடு அறிந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியவில்லை என்பதுதான் வேதனையாக இருக்கிறது.